மறந்துடாதீங்க, விவசாய சின்னத்துல 2026 ஒரு ஓட்டை போட்டு வெள்ளை வைங்கண்ணா. விவசாய சின்னத்துல ஒரு படிக்க முடியாதா? கண்ணு தெரியல போல பார்த்தாலும் ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்னு போட்டிருக்குது. பேருந்து நிறுத்தம் எல்லாம் வந்து சிறப்பாக இருந்த மாதிரி இருக்குது. மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் இருக்கிறது, அதுவும் உள்ளாட்சி நிர்வாகம் இருக்கிறது சிறப்பு தான். நாங்கள் வந்து இந்த உங்கள் கோவளம் ஊராட்சி எப்படி இருக்குதோ அதே மாதிரி மொத்த தமிழ்நாடும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சுத்தமாக நாம் தமிழர் கட்சி வந்து அதை தான் விரும்புது. இப்போ கோவளம் இதில் வந்து ஊழலற்ற நிர்வாகம் தான் நடக்குதா கோவளம் ஊராட்சியில்? இல்ல எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அது கொடுங்க, அடுத்த தலைமுறைக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, கொஞ்சம் பண்ணி போடுங்க. கண்டிப்பா எல்லா பொருளும் ஏறி போச்சு. எல்லாமே இப்போ விலைவாசி எல்லாம் எங்கேயே போயிடுச்சு. இப்போ 500 ரூபாய் ஒரு மிட்டாய் கூட வாங்க முடியாது, அது மாதிரி ஆகி போச்சு. இப்போ எல்லாமே பாக்குறீங்களா, ஒண்ணுமே கிடையாது. இப்போலாம் என்ன விலைவாசி எதுவுமே அதிக தப்பு தானே. ஏன்னா இப்போ ஒரு மாசம் கட்டா கம்மியா இருக்கும், சார்ஜ் கம்மியா இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுறது, அதிகமாக சரி. நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறோமே, ஏன் கரண்ட் பில் அதிகமான பத்தி கவலைப்படுறீங்க? சொத்து வரி அதிகமான பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? 1000 ரூபாய் சரி செஞ்சிடலாம். நாங்க இப்படி குடுக்குற மாதிரி கொடுப்போம். பாக்கெட்ல 10 ரூபா வச்சுட்டு இப்படி 1000 ரூபாய் பிடிக்கிட்டு போயிடுவோம். சரி, நம்ம வந்து இப்போ நாடு போயிட்டு இருக்க நிலைமையை தாண்டி அடுத்து என்ன நடக்க போங்கிறத பேசிடுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறிப்பாக மருத்துவம், கல்வி இந்த ரெண்டும் வந்து இலவசமாக கொடுத்துருவோம். அதாவது இப்போ இலவசம் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது. ஆனால் அரசு பள்ளிக்கூடங்கள் படிக்கிற மாதிரி இருக்குதா? அரசாங்க மருத்துவமனைகள் நம்ம போய் மருத்துவம் பார்த்துட்டு நிம்மதியாக வர்றது மாதிரி இருக்குதா? இதுதான் கேள்விக்குறி. நம்ம இங்கேருந்து கோவளத்துலேருந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்கேருந்து ஸ்டான்லிக்கு போனோம், இல்லை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு போனோம். மருத்துவமனை இங்கேருந்து நோயாளி கோவளத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற முன்னாடி ஒரு வழி ஆகிடுவார். ஏதோ ஒரு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு அவசர இதுனா கிடைக்காது. ஆனால் நாம் தமிழர் என்ன சொல்லுது அப்படின்னா, மாவட்ட தலைநகரங்களில் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, கோவளம்னா இங்கே கோவளத்தில் ஒரு அரசு மருத்துவமனை, இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதுல்ல, இதுவே வந்து எல்லா உயர்தர சிகிச்சைகளும் கிடைக்கிற மாதிரி ஒரு 1000 பேர் படுத்து ஒரு படுக்கை வசதி கொண்ட ஒரு மருத்துவமனை, எல்லா டெஸ்ட்டும் அங்கேயே பண்ணிடணும். எல்லா பரிசோதனையும் பண்ணிட்டு போறீங்களா வந்துடணும். ஒரு 25 வருஷத்துல இந்த மருத்துவமனைக்கு வர்ற எண்ணிக்கையை குறைச்சிடணும். காவல்துறை நிலையத்துக்கும் இந்த மருத்துவமனைக்கும் இந்த நீதிமன்றத்துக்கும் மக்கள் கூட்டம் போறதை கட்டுப்படுத்தினாலே அது நல்ல நாடு. 1 கோடி ரூபாய் ஆனாலும் எப்படின்னா, முதலமைச்சர் வீட்டுக்குள்ள அரசு மருத்துவமனையில தான் மருத்துவம் பார்க்கணும், எம்எல்ஏ கொண்டாட்டி அரசு மருத்துவமனை தான் வரணும், கவுன்சிலர் கொண்டாட்டி அரசு மருத்துவமனை தான் வரணும், எல்லாரும் அரசு பள்ளிக்கூடத்துக்கு தான் வரணும், எல்லாரும் அரசு கல்லூரிக்கு தான் வரணும். இது நாம் தமிழர்ல சட்டம். அப்போ கவுன்சிலர் வீட்டு பிள்ளையோ இல்லை எம்எல்ஏ வீட்டு பிள்ளையோ இல்லை எம்பி வீட்டு பிள்ளையோ ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் எப்படி தரமாக மேம்படுத்தப்படும்? அப்போ தனியாருக்கும் அரசாங்கத்துக்கும் போட்டி. தனியார் பள்ளிக்கூடம் கல்லூரியெல்லாம் தானாக மூடிட்டு போயிடுவான். இங்கே கவுன்சிலிங் இப்போ 100 பேர் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் எங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது, நாங்கள் கவுன்சிலர் வைப்போம், தகுதி வச்சு 100 பேரும் விரும்புனானா 100 பேரும் விரும்புகிற படிப்பு கொடுக்கணும். 100 பேருக்கு உடம்பு சரியில்லையா அதே அளவு மருத்துவமனை கொடுக்கணும். இந்த ரெண்டும் இலவசமாக. 1 கோடி ரூபா ஆனாலும் மருத்துவம் இலவசம், 1 கோடி ரூபா ஆனாலும் கல்வி இலவசம், குடிக்கிற தண்ணீர், வீடு. இந்த நாளை தவிர 1000 ரூபா அண்டா குண்டா மிக்சி செருப்பு இதெல்லாம் கிடைக்காது, கொடுக்க மாட்டான். குறைஞ்சபட்ச ஊதியம் இப்போ ஐயா வராரா, ஐயாவுக்கு வந்து அவர் அரசு ஊழியராக இருக்கிறாரா இல்லை தனியார் நிறுவனத்தில் ஊழியராக இருக்கிறாரா, குறைஞ்சபட்சம் வாழ்றதுக்கான ஊதியத்தை நிர்ணயம் பண்ணிடுவான். பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டலை, அரசாங்கத்துக்கு மருத்துவமனைக்கு நம்ம காசு கட்டலைன்னா நம்ம வாங்குற சம்பளம் நம்ம பாக்கெட்ல இருக்கும். விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்ட விலைவாசியா இருந்ததுன்னா எனக்கு எதுக்கு நீ 1000 ரூபா தரணும்? நான் ஏன் பொங்கலுக்கு உனக்கு வந்து அரை மூலம் கரும்புக்கு வந்து கை நீட்டணும்? என் பொங்கலையோ என் ரம்ஜானையோ என் தீபாவளியோ என் கிறிஸ்துமஸையோ நான் கொண்டாடி போறேன் சிறப்பா. இதை கூட தான் ஒரு அரசாங்கம் தரணும். 365 நாளும் நம்ம உழைப்பங்க உட்காந்து பூ விற்கிறீங்களா? 365 நாளும் பூ விற்கிற நம்ம ஒரு பொங்கல் வந்தா 1000 ரூபா அவன்கிட்ட போய் கை நீட்டு நிக்கணும். அரை துண்டு கரும்பு கொடுப்பா, அரை கிலோ அரிசி கொடுன்னு அவன்கிட்ட கை நீட்டி ரேஷன் கடையில காவல் நிக்கணும். எதுக்கு? இதெல்லாம் இல்லாம ஒரு தொலைநோக்கு பார்வையில ஊழல் இல்லாம 117 பெண்களுக்கு இடம், 50 விழுக்காடு பெண்களுக்கு இப்போ எம்எல்ஏ இருப்பாங்க சட்டமன்றத்துல, 50 விழுக்காடு ஆண்கள். சரியான சமூக நீதி இருக்கும், எல்லாருக்கும் இட பங்கீடு இருக்கும். எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர் எவ்வளவு இருக்காங்க, கிறிஸ்தவர் எவ்வளவு இருக்காங்க,
மற்ற வகுப்பினர் எவ்வளவு இருக்கிறாங்க, இப்போ ஜாதி ரீதியான இவ்வளவு பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்கிறாங்களா, எந்தெந்த சமூகம் இருக்குதோ எந்தெந்த ஜாதி இருக்குதோ எண்ணி 100 பேர் இருக்காருன்னா இவருக்கு இவரோடான இட பங்கீடு. இஸ்லாமியர்கள் இவ்வளவு இருக்காங்கன்னா அவங்களுக்கான இட பங்கீடு. இவர் இடத்த இவர் எடுக்க மாட்டார், அவர் இடத்த அவர் எடுக்க மாட்டாரு. ஜாதியே ஏற்றத்தாழ்வே இருக்காது. ஜாதியின் அடிப்படையில அந்த ஏற்றத்தாழ்வே இல்லாம சரியான சமூக நீதி பார்வை. எல்லாரும் படித்தவங்க. 15 ஆண்டுகளா நாங்க யாரு கூடயும் கூட்டணி வைக்கலாம். குறிப்பா இந்த பாஜக கூட திமுக கூட்டணி வச்சிருச்சு, அதிமுக கூட்டணி வச்சிருச்சு. திமுக 5 வருஷம் அமைச்சரவையில இருந்துச்சு, அதிமுக 5 வருஷம் அமைச்சரவையில பங்கு பெற்றாங்க. இப்போ அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க. நாங்க ஒரு காலமும் டெல்லிக்கு அடிமையா இருக்க மாட்டோம். நீ எனக்கு என் பிள்ளைக்கு நீட் எழுத சொல்ற, பைசா ஜிஎஸ்டி கல்விக்கு காசு ஒதுக்க மாட்டான்னா எங்க ஜிஎஸ்டி வாங்காத, போட எடுத்துன்னு போட ஜிஎஸ்டி சொல்றதுக்கு இங்க உள்ள நல்ல தமிழ்நாட்டில் ஆண்மை உள்ள ஒரு ஆண்மகன் ஆள்றானா? நீ எனக்கு என்னடா பிச்சைக்கார 2000 கோடி எனக்கு நீ தரமாட்டான்னு சொல்றது? நான் உனக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வரி கொடுக்க மாட்டேன்டா அப்படி சொல்ற காலம் இருக்குதாங்க. நாங்க இருக்கிறோம். ஏன்னா நாங்க ஊழல் பண்ணல. இடி ரைடு வராது, அங்க இருந்து சிபிஐ இடி ரைடு வராது. இங்க நாம் தமிழர்ல எவனுக்கும் அங்க ஊழல் பண்ணி வைக்கல. அதனால 2026ல தமிழ்நாடு பொழைக்கிறதுக்கான ஒரே கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் விவசாய சின்னம். இதுதான். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் 10 நிமிஷம், நீங்க ஒரு 100 பேர்கிட்ட சொல்லணும். சரி, நன்றிக்கா, நன்றி ஐயா. ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. 70 வருஷமா நீங்க மாத்தி 5 வருஷம் நாங்க சரியா பண்ணலாம். நீங்க திரும்ப போயிடுங்க. யாருக்கு வாக்களிச்சீங்களோ அங்கேயே போயிடுங்க நீங்க திரும்பவும். நன்றிங்க.